எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஜார்ஜியா அப்படிங்கிற இந்த நாடு முன்னாடி சோவியத் யூனியனாக இருந்தப்போ ரஷ்யாக்குள்ளே இருந்த இந்த ஜார்ஜியா நாடு இப்போ தனியாக தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கடௌரி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் ஒரு ஸ்கை ரிசார்ட் இருக்குங்க. இந்த ஸ்கை ரிசார்ட்டு ரொம்ப பெரிய ரிசார்ட்டு. ஐரோப்பாவிலேயே பனிச்சறுக்குக்கு மிக நீளமான சறுக்கு பாதை கொண்ட கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் அளவுக்கு சறுக்கு பாதை கொண்ட இந்த ஸ்கை ரிசார்ட்டு ஜார்ஜியா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடௌரி ஸ்கை ரிசார்ட்டு. இந்த ரிசார்ட்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இந்தியர்கள் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இந்த ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடியவங்க இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய 2வது மாடியில் இருக்கக்கூடிய தூங்கும் அறையில தான் ரெகுலரா தூங்குறாங்க. முந்தா நேற்று நைட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. இந்த ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் கூட இன்னொருத்தர் ஜார்ஜியா நாட்டை சேர்ந்தவர் 12 பேர் ஒரே அறையில தூங்கி இருக்கிறாங்க. வழக்கம் போல அதே 2வது மாடி தான். ஆனா அந்த தூங்கும் அறையில எல்லா பக்கமும் மூடப்பட்டிருக்கு. பயங்கரமான குளிர் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால ஃபுல்லா எல்லாமே மூடப்பட்டிருக்கும். தூங்கக்கூடிய அறை அப்படிங்கிறது நடுராத்திரியில இந்த ரிசார்ட்ல கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனதுனால ஆயில் ஜெனரேட்டர் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, அந்த ஜெனரேட்டர் இருந்த இடமும் இவங்க தூங்கின ரூமுக்கு கிட்டக்கே தான் இருக்குது. ஜெனரேட்டர்ல இருந்து வெளியே வந்த அந்த புகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த புகை வெளியே போகக்கூடிய சான்ஸ் கம்மியா இருந்திருக்கு. இப்போ ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு மலைப்பகுதி. இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் பொதுவாக ஒரு எரிபொருள் எரியும் போது இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஜெனரேட்டர், இந்த ஜெனரேட்டர்ல இருந்து வரக்கூடிய புகை அப்படிங்கிறது முதல்ல வெளியே போகணும். வெளியே போகலை அப்படின்னா இந்த மலைப்பகுதியில் ஆல்ரெடி ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த புகையிலிருந்து அதிகமாக கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற கேஸ் உருவாகுங்க. இந்த கேஸ் தான் அந்த ஜெனரேட்டர்ல இருந்து வந்திருக்கு. இவங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தூங்கவே இறந்திருக்காங்க. ஏன்னா இவங்க இறந்ததை காலையில பார்த்துருக்கிறாங்க. காலையில பார்க்கும்போது ஒருத்தரோட உடம்புலையும் எந்த விதமான காயங்களும் கிடையாது. அங்கே எதுவும் அடிதடி நடந்ததுக்கான எந்த வித தடயமும் இல்லை, ஆதாரமும் இல்லை. இருந்தாலுமே இதை குறித்து போலீஸ் அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கார்பன் மோனாக்சைடு இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான வாயு அப்படிங்கிறது என்னங்க? ஆக்சிஜன் அப்படிங்கிறது 2 ஆக்சிஜன் மாலிக்யூல் சேர்ந்தது. நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆக்சிஜன் எரிக்கப்பட்டு நம்ம வெளியே விடக்கூடிய வேஸ்ட் பொருள் என்ன? கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கார்பன் ஆட்டமும் 2 ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஜெனரேட்டர் புகையிலிருந்து அந்த மலைப்பகுதியில் புகை வெளியே போகாததுனால உருவான கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கோ கார்பன் டை ஆக்சைடுக்கோ ஏதாவது வாசம் இருக்குங்களா, இல்லை நிறம் இருக்குங்களா? நம்ம காற்றுல நம்ம சுற்றி இந்த ஆக்சிஜன் இருக்கு, நம்ம அதை உள்ள இழுக்கிறோம். ஆனால் அந்த ஆக்சிஜனுக்கு எந்த வித ஸ்மெல்லும் கிடையாது, எந்த வித வாசனையும் கிடையாது. அதே மாதிரி வெளியே விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கும் எந்த வித வாசனையும் பெரும்பாலும் எளிதாக தெரியாது. அதே மாதிரி தாங்க கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற இந்த வாயுவுக்குமே எந்த வித வாசனையும் கிடையாது, எந்த வித மனம் நிறம் எதுவுமே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு அந்த கேஸ் வெளியே வரதே பெரும்பாலும் தெரியாது. இது தெரியாம போறதுனால தான் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கேஸை சுவாசிச்சு அவங்க உடம்புக்குள்ள அந்த கேஸ் போய் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க இறந்துட்டாங்க. அதாவது ஏன் இறக்குறாங்க? நம்ம உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்ம சுவாசிக்கிற காத்துல ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற அந்த வாயுவையும் நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்பு முதல்ல எதை எடுத்துக்குன்னா ஆக்சிஜனை விட்டுட்டு கார்பன் மோனாக்சைடை எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த மாலிகுல்ல போய் முதல்ல கார்பன் மோனாக்சைடு அப்படி போய் ஒட்டிக்கும். ஸோ ஆக்சிஜனை வெளியே தள்ளிடும். இப்படி கார்பன் மோனாக்சைடு நம்ம உடம்புல சுத்த அது நம்மளோட மூளையை பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும், எல்லா உறுப்புகளையும் பாதிச்சு செயலிழக்க வைக்கும். கவனிக்காம விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இறப்புகளை ஏற்படுத்தும். எங்க இருந்தெல்லாம் இந்த கார்பன் மோனாக்சைடு வாயுக்கள் உருவாகுது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க ஜெனரேட்டர், ஆயில் ஜெனரேட்டர், அதே மாதிரி கார் எக்ஸாஸ்ட். கார் ஒரு பார்க்கிங்கில் எடுத்திருக்கீங்க. பார்க்கிங் சுற்றி எந்தவித வென்டிலேஷனும் இல்லை, காற்று போக வழியே கிடையாது. சும்மா கார் ஐடிலிங்னு சொல்லுவோம்ல, கார் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே இன்ஜின் ஆனில் இருக்கும்போது அந்த புகை வருது இல்லை, அந்த வெளியே வரக்கூடிய புகை ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே வெளியே போக முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த புகையில் நிறைய நச்சுத்தன்மைகள் இருக்கும், நிறைய கார்பன் மோனாக்சைடு இருக்கும். அதை வெளியே போகிறதுக்கு வழிவகை செய்யணும். இல்லைன்னா நம்ம சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இல்லை அது வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளே அறியாமல் அது நம்மளுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு கடுமையான தலைவலிகள் இருக்கும்.
தலை சுற்றல் இருக்கும், மயக்க வர மாதிரி இருக்கும். ஆனால் போக போக பிரச்சனைகள் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல கார் இன்ஜினு, லாரி இன்ஜின் இதுலேருந்து வரக்கூடிய புகை, அதிலிருந்து கார்பன் மோனாக்சைடு வெளியே வரலாம். கேஸ் ஸ்டவ் கார்பன் மோனாக்சைடு வரலாம். இந்த கிரில் அடுப்பு அதுலேருந்து புகையெல்லாம் வரும்ல, இந்த கிரில்லிங் பண்ணும்போது இந்த கிரில் அடுப்புலேருந்து கார்பன் மோனாக்சைடு உருவாகலாம். சாதாரண இந்த கெரோசின் லாந்தர் விளக்கு அந்த காலத்துலேருந்து நம்ம பயன்படுத்துறது தான். சீமெண்ணை யூஸ் பண்ணி நம்ம அந்த காலத்தில் எரித்தோம். அதுலேருந்து வரக்கூடிய புகை கூடங்க ஒரு வென்டிலேஷன் இல்லை அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய புகையே டேஞ்சரஸ் தான். எந்த ஒரு எரியக்கூடிய பொருள், சார்கோல் எரிய வச்சாலோ, மரக்கட்டைகளை எரிய வச்சாலோ, கெரோசினோ, ப்ரோபைன் கேஸோ எதாக இருந்தாலும் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட். அதாவது வெறும் கார்பன் மோனாக்சைடு மட்டும் வராது, இது ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து அந்த அப்படியே காற்றுல போயிடும். அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியறதில்ல. நாம் எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற விஷயம் கூட இந்த லிஸ்ட்டில் சொன்னீங்களே டாக்டர்னீங்கன்னா இதான் காரணம். நம்ம வென்டிலேஷன் இருக்கும்போது, காற்றோட்டம் இருக்கும்போது எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் சுத்தமாக க்ளோஸ் ஆகி ரொம்ப நேரம் அந்த புகை சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காற்றில் கார்பன் மோனாக்சைடோட அளவுகள் அதிகரிக்கும். ஆக்சிடென்டலாக பல பிரச்சனைகள் நேரும். இறப்பு நேரலைனா கூட நிரந்தரமாக நம்ம மூளையை பாதிக்கக்கூடியது, இதயத்தில் அரித்மியா போன்ற பல இதய கோளாறுகளை உருவாக்கக்கூடியதுங்க இந்த கார்பன் மோனாக்சைடு. பொதுவாக கார்லேருந்து வரக்கூடிய புகை அப்படின்னா 5 to 10 நிமிஷம் கூட போதும் ஒரு மூடிய அறையில் ஒரு ஆளை கொல்றதுக்கு. ஏன்னா காற்றில் கார்பன் மோனாக்சைடு அளவுகள் மிக அதிகமாக இருக்கும். காற்றில் கார்பன் மோனாக்சைடு அளவு குறைவாக இருக்கும்போது 3 to 4 மணி நேரம் மெதுவாக இந்த பாய்சனிங் நம்ம உடம்புக்குள்ள நடக்கலாம். 2 விதமாகவும் நடக்கலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன அறிகுறிகள் இருக்குங்க? ஆரம்பத்தில் ஒரு லைட்டான தலைவலி, வாந்தி வருதல் போன்ற உணர்வு, மூச்சு விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி மயக்கம் வரும், டிசீனஸ், தள்ளாடுற மாதிரி இருக்கும் உடம்பு, மென்டல் கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிடும், நம்ம என்ன செய்கிறோம், எங்கே இருக்கோங்கிற நினைவு தவற ஆரம்பிக்கும், லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் முழுமையாக நம்ம நினைவு தவற ஆரம்பிக்கும், லாஸ் ஆஃப் மசில் கோஆர்டினேஷன் சொல்லுவோம், நம்மளோட நடை பாவனை கூட அது அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். தானாக வந்து நம்ம உடம்பு மூவ் ஆகிறத நம்ம உணர முடியும். தீவிரமான தலைவலி, வயிறு வலி, வாந்தி, அடுத்த ஸ்டேஜ் டெத்து தான், இறப்பு தான். அதனால நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த மாதிரி புகையிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம இந்த புகைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியேற பார்க்கணும். வேற யாராவது இந்த மாதிரி மயங்கி விழுந்து கிடக்குறாங்கன்னா உடனடியாக ஃபஸ்ட்டு மயங்கி, அதாவது இறக்கல மயங்கிட்டாங்கன்னா கூட டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போக வேண்டிய இடம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பியூர் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடை நம்ம உடம்புல இருந்து ஏற்கனவே உள்ளே போயிடுச்சு, நுரையீரல் வழியாக ரத்தத்தில் கலந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம உடம்பு விட்டு வெளியேற்றணும் அப்படின்னா முள்ளால் எடுக்கிற மாதிரி நல்லா பியூர் ஆக்சிஜன் கொடுப்பாங்க. அந்த பியூர் ஆக்சிஜன் ஒன்று தான் ட்ரீட்மெண்ட். ஆக்சிஜனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் மோனாக்சைடு உடம்பு விட்டு வெளியேற்றணும். 24 மணி நேரம் வரைக்கும் கூட அந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம ரத்தத்தில் இருக்கும், மெதுவாக தான் வெளியேறும். அதான் ட்ரீட்மெண்ட்டு. பொதுவாக வருடம் ஆயிரக்கணக்கான ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி நடக்குதுங்க. நிறைய பேருக்கு இறப்பு காரணம் தெரியாமையே இறந்துடுறாங்க. கார்பன் மோனாக்சைடு அவங்க ரத்தத்தில் கலந்துருது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது. இதில் யாருக்கு அதிக ரிஸ்க்குனா ஃபயர் ஃபைட்டர்ஸ், தீயணைப்பு வீரர்கள், அப்புறம் டிரைவர்ஸு, மெக்கானிக்கு, வண்டி வேலை செய்பவர்கள், வெல்டர்ஸு, வெல்டிங் செய்கிறவங்க, இந்த 4 பேர்லையுமே இந்த குரூப்பில் வந்து இந்த வேலை செய்பவர்களில் இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கார்பன் மோனாக்சைடு. அப்போ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலைனாலும் இவங்க ரிஸ்க் அதிகம். இவங்க இந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கு என்னைக்குனாலும் அப்போ அவங்களுக்குலாம் இந்த தகவல் போய் சேரணும். கார்பன் மோனாக்சைடுனா என்ன, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள போகுது, எப்படி நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகணுங்க. அதாவதுங்க இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து இறப்பை ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீண்ட காலமாக கார்பன் மோனாக்சைடு நம்ம உடம்புக்குள்ள கலந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது? பார்க்கின்சன் நோய் போன்ற நோய்கள் வரலாம். மெமரி லாஸ், நம்மளோட ஞாபக சக்தி திறன் குறைஞ்சிரும். ஏன்னா மூளையை பாதிக்குது. இதய பிரச்சனைகள், ஹார்ட் அப்னார்மாலிட்டிஸ், இதய கோளாறுகள் வரும். பிரீதிங் டிஃபிகல்ட்டி, மூச்சு விடுறதுல சிரமங்கிறது நிரந்தரமாக அந்த மூச்சு விடுதல் சிரமம் அப்படிங்கிறது வந்துருங்க. இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன், இறப்பு ஏற்படுத்தலைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? இதை நம்ம பல்ஸ் ஆக்சிமேட்ரி, பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கார்பன் மோனாக்சைடு நம்ம உடம்புல இருக்கா, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று வந்து கார் கேரேஜ், மோட்டார் கேரேஜுங்கெல்லாம் ஈவன் இப்போ அந்த ஜென்ரேட்டர் இந்த ரூமில் இப்போ 11 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த ரூம்லலாம் வந்து ஒரு கார்பன் மோனாக்சைடு அலாரம் சிஸ்டம், டிடெக்ஷன் அலாரம் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதை வச்சோம்னா, ஏன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது காற்றுல எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு இருக்குன்னு. ஏன்னா நம்மளுக்கு அது ஸ்மெல்லு தெரியாது, ஒன்றுமே வாடையே வராதுங்கிறதுனால அந்த அலாரம் வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே காற்றுல கார்பன் மோனாக்சைடு அளவுகள் போச்சு அப்படின்னா அந்த அலாரம் பீப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்த விட்டு நம்ம வெளியேறிட்டோம்னா நம்ம சேஃபு. இது ஒன்று.
ரெண்டாவது அந்த பர்னிங் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் எரிக்கக்கூடிய பொருட்கள், நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஜெனரேட்டராக இருந்தாலும் சரி, கார் இன்ஜின்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம். கேஸ் பர்னர்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம். இயர்லி வருஷம் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய அறை நல்ல காற்றோட்டமாக இருக்கிறது முக்கியம். கிச்சன் நல்ல காற்றோட்டமாக இருக்கிறது முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு. பட் இருந்தாலுமே இந்த அசம்பாவிதம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கிறது தான் என்னோட ஃபோக்கஸாக இந்த வீடியோவில் எடுத்து நான் பேசியிருக்கிறேன். இது கண்டிப்பாக கட்டாயம் மக்களை போய் சேரணும். இந்த தகவல்கள் இந்த நேரத்தில் அடுத்த நாள் நம்ம கண்ணு முழிக்க மாட்டோம் அப்படின்னு தெரியாமையே தூங்கிட்டு இருக்கும்போதே இறந்து போன அந்த 12 பேருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மூலமா அட்லீஸ்ட் இனிமே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் தவறு நடந்துடாம தடுக்கப்படும். இனிமே எதிர்காலத்துல நீங்க உங்க கடமையா இந்த வீடியோவை ஷேர் பண்றதை எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. பிளஸ் நீங்க அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாதான் யூடியூபும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்த்தும். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.